இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய ரெகுலர் வியூவர் வசுமதி மேம் அவங்களுடைய ஒரு ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் பீட்டர் சேலில் வந்து நானே போயிட்டு டெலிவர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த ஸ்வீட் வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ரெசிபி நான் கேட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மேங்கோ தேவைப்படும். நீங்கள் என்ன மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்ல பழமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற மாம்பழமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 மாம்பழம் மீடியம் சைஸில் உள்ளது எடுத்திருக்கேன். நல்லா தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுக்கணும். பாருங்கள், இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் மாம்பழத்தில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ஸ்வீட்னஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சக்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்தா ஃப்ளேவர் எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மலாக எல்லா பிராண்ட்லேயுமே நமக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 ட்ராப் அளவுக்கு பிஸ்தா ஃப்ளேவர் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ், இன்னும் ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு மேங்கோ எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். எசன்ஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்புட் வந்து ரொம்பவே சூப்பராக வரும். அடுத்து இது கூடயே பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான கர்ட் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து சின்ன பாக்கெட் 10 ரூபாயில் உள்ள தயிர் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கணும். ஒருவேளை நீங்கள் தயிர் வீட்டிலே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு கர்டே கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோ அதிகமாகவும் தயிர் வந்து கம்மியாகவும் இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஃபைனல் அவுட்புட் நல்லா கிடைக்கும். ஸோ இதை வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நீங்கள் சூப்பராக சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து அழகாக ஒரு பாட் யூஸ் பண்ணி நான் இதில் சர்வ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு இந்த ரெசிபி பார்க்கும்போதே நீங்கள் என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து மேங்கோ லெஸி. மோஸ்ட்லி வந்து நான் லெஸி அவ்வளோ லைக் பண்ணி நான் சாப்பிட மாட்டேன். பட் நீங்கள் மேங்கோ லெஸி சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ இது சாப்பிட்றதுக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருந்ததால் நான் உங்ககிட்ட ரெசிபி இன்ஸ்டாவில் கேட்டு இந்த ரெசிபியை நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வசுமதி மேமை நான் மீட் பண்ணது வந்து ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்னே சொல்லலாம். எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நம்மளுடைய சேனல் ரெகுலர் வியூவரை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். என்னோட ஃபேவரட் பர்சன் பார்த்தீங்கன்னா வசுமதி மேம் தான். ஸோ ரொம்பவே நல்லா பேசினாங்க. அவங்க செஞ்ச கேக்ஸ் எல்லாம் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ மேம் இந்த ரெசிபியை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு வந்து ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெசிபி சீரியஸாகவே ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க வியூவருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.